ஹாய் மிஸ், திஸ் இஸ் டொரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டொரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிம்மனுக்கு ஒரு ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புகிறேன். ஓகே, எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் இல்லாமல் நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனே நீங்கள் கிச்சனில் அவ்வளோ வேர்வையோட அந்த ஸ்வெட்டெல்லாம் தொடச்சி விட்டுக்கிட்டே பார்த்து பார்த்து குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் பேக் சைட்லேருந்து ஒருத்தர் வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் கேஷுவலாக நின்று குக் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் கேஷுவலாக இருக்கிறத பார்த்ததும், ஏய் என்னடி பின்னாடி இருந்து ஒருத்தன் ஹக் பண்ணுறான், ஆனால் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நீ பாட்டு கேஷுவலாக நின்றுட்டுருக்க. அப்போ நீங்கள் குக் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பர்சனை டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. என்னடி பயமா இல்லையா உனக்கு? அப்போ நீங்கள் சிம்னா, உன்னை தவிர யாரும் என்ன ஹக் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நீ தொடுறதுக்கும் மற்றவங்க தொடுறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா என்ன? அப்போ ஜிம்மன், ஓஹோ மேடம் அப்படி வரீங்களா? ம், ஆமாம். ஆமாம், சாருக்கு என்ன இந்த பக்கம் வேலை? வீட்டில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் எங்கே வந்துட்டியா? உன்கிட்ட எத்தனை டைம் சொல்கிறது, மேரேஜ்க்கு முன்னாடி பொண்ணும் பையனும் மீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு நான் உன்கிட்ட சொன்னனா இல்லையா? இப்போ நீங்கள் வந்திருக்கிறது யாருக்காவது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, பிரச்சனை நமக்கு தான். ஏன் இங்கே வந்த? அப்போ ஜிம்மன் உங்களோட ஹிப்பில் கையை வச்சு உங்களை அவனுக்கு க்ளோஸாக இழுத்துட்டு, ஓ மேடம்க்கு நான் இங்கே வருவேன்னு தெரியாது ஆமாம்ல? ம், நீ வருவேன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேஸை டேர்ன் பண்ணுறீங்க. அப்போ ஜிம்மன் உங்களோட ஹிப்பில் லைட்டாக பிஞ்ச் பண்ணுறான். வலிக்குது ஜிம்மனா? வலிக்கிட்டு வந்தனடி அப்படி பண்ணுறேன். உண்மையாகவே நான் வருவேன்னு உனக்கு தெரியாதா? உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு எப்படி நீ வருவேன்னு தெரியும் அப்படின்னு அகெயின் சொல்கிறீங்க. அப்போ ஜிம்மன் உங்களை அவனுக்கு இன்னும் க்ளோஸாக புல் பண்ணிவிட்டு, ஏண்டி நடிக்கிற? நான் வருவேன்னு தெரியாமல் தான் எனக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் செஞ்சுட்டு, அதுவும் இந்த வெயிலில் நல்லா நச்சுன்னு இடுப்பு தெரியிற மாதிரி சாரி கட்டி நின்றுட்டுருக்க. அதெல்லாம் இல்லையே, மேரேஜ் விஷயமா வெளியே போயிருக்காங்க, அவங்கெல்லாம் வரத்துக்குள்ளே குக் பண்ணி வைக்கலான்னு தான் நான் குக் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ வருவேன்லாம் நான் குக் பண்ணி வைக்கலப்பா அப்படின்னு சொன்னதும், அப்படியாடி, சரி ஓகே, நான் தான் தப்பான டைமிங்கில் வந்துட்டேன் போல். அப்புறம் வெளியே போனவங்களாம் வீட்டுக்கு வந்ததும் நான் இங்கே இருக்கிறத பார்த்தா தப்பாயிடும். சரி சரி, நான் கிளம்புறேன், நீ அவங்களுக்கு குக் பண்ணி வச்சதெல்லாம் போடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு போக போகிறான். அப்புறம் எங்கள் ஜிம்மனோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறீங்க. அப்போ ஜிம்மன் அவன் லைட்டாக சிரிச்சுட்டே, என்னடி அதான் என்ன போக சொல்லிட்டல, நான் போகிறேன், என்ன விடு. ஜிம்மன், அதான் நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டல, அப்புறம் என்ன, வா சூடாடுறதுக்குள்ளே சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னதும், ஏண்டி உனக்கு தான் நடிக்க வரலல்ல? அப்போது ஆமாம் உனக்காக தான்டா செஞ்சேன், இப்போ என்னடா அப்படின்னு கேட்கறதுல என்னடி ஆகிட போகுது? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு போய் டேபிளில் வச்சிட்ருக்கீங்க, அதாவது டைனிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கீங்க. ஜிம்மனும் சேரில் உட்காந்துட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்ததும் ஜிம்மனுக்கு எல்லாத்தையும் பரிமாறிட்டுருக்கீங்க. அப்போ ஜிம்மன் அவனோட சிக்ஸில் கையை வச்சுட்டு உங்களே தான் பார்க்குறான். ஆ ஆ, போதும் போதும் என்ன பார்த்தது, சாப்பிடு. நீங்கள் அப்படி சொன்னதும் ஆ அப்படின்னு அவனோட மவுத்தை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் ஒன்றும் புரியாமல் அப்படின்னு கேட்குறீங்க. ஊட்டி விடுடி, அதை வரை சொல்லணுமா என்ன? அதான் கை இருக்குல்ல, நீ சாப்பிட்டு ஜிம்மனா. ஏய் என்னடி ஊட்டி விடுடி, எனக்காக இவ்வளோத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்க, எனக்காக ஊட்டி விட மாட்டே என்ன? ப்ளீஸ் டி, சீக்கிரம் டி, யாராவது வந்துட போகிறாங்க, நான் அதுக்குள்ளே போகணும்ல. சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறான். நீங்களாம் அவனை நினச்சி தலையை அடிச்சுக்கிட்டு, சரி நான் ஊட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனும் சமத்தா சாப்பிட்டுட்ருக்கான். அப்போது அவனோட கை சும்மா இல்லாமல் அகெயின் உங்கள் ஹிப்பு கிட்ட போகுது. நீங்கள் அவனோட கை மேலே போடுறீங்க. என்னடி, என்னடா என்ன பண்ணிகிட்ருக்க, கையெடு. ஏய் சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சிட்ருக்கேன்டி. நீ ஒரு சப்போர்ட்டுக்கு வைக்க தேவையில்ல, ஃபஸ்ட்டு கையடிச்சும்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடி கை தானே வைக்கிறான், அது கூட வைக்கக்கூடாதா? ம், மேரேஜுக்கு முன்னாடி நீ என்னை தொடவே கூடாது, ஃபஸ்ட் கையெடு அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப ஓவராக தாண்டி பண்ணுற, இருடி இரு, இன்னும் ஒரே மாதம்தான், ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நீ ஏதாவது எனக்கு ரூல்ஸ் போட்டுட்டு இருந்த அப்புறம் இருக்குடி அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சிரிச்சுக்கிட்டே,
"அத அப்ப பார்த்துக்கலாம். இப்ப நீ ஒழுங்கா சாப்பிட்றியா?" அப்படின்னு சொன்னதும், அவனும் "சரிடி, சரி சாப்பிட்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அகெயின் அவனோட மவுத்த ஓப்பன் பண்றான். நீங்களும் அவனுக்கு ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள இழுத்து அவனோட லேப்ல உட்கார வைக்கிறான். இப்படி உட்காந்தா என்னால எப்படி ஊட்ட முடியும்? எனக்கு எனக்கு ஒழுங்கா ஊட்ட வராது ஜிம்னா. நான் நின்னுட்டே ஊட்டுறேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ உன்ன யார்டி ஊட்டி விட சொன்னா? ம். போதும் நான் சாப்பிட்டது. இப்ப நீ சாப்பிடு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கு ஃபீட் பண்ண வரான். அ இல்ல இல்ல. நான் தனியா சாப்பிட்டுக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட்டு சாப்பிடு. நான் உனக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணேன் ஜிம்னா. அப்படின்னு நீங்க சொன்னதும், ஏய் அதான் நான் இவ்வளோ சாப்பிட்டேன்லடி. இப்ப நீ சாப்பிடு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கு ஃபீட் பண்றான். நீங்களும் சரி அவன் ஆசையா குடுக்குறானே, எதுக்கு வேண்டான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. இப்போ உங்களுக்கு ஒ ஒரு வாய் ஊட்டிட்டு, அதில அப்படியே மிச்சத்த எடுத்து அவன் சாப்பிட்றான். நீங்க அவனையே பார்க்குறீங்க. அவன் உங்கள பார்க்குறான். "என்னடி? எதுக்கு என்ன அப்படி பார்க்குற?" "ம்ஹ்ம். ஒண்ணும் இல்ல." "இல்ல, நீ ஏதோ யோசிக்கிறன்னு தெரியுது. சொல்லு என்ன?" அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சாப்பிட்டாச்சுல்ல? இரு. நான் பிளேட் வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து போறீங்க. ஜிம்னு உங்க பின்னாடியே வந்து ஹேண்ட் வாஷ் பண்றான். அப்போ ஜிவன் கிட்ட ஒரு டவல குடுக்குறீங்க. அத தொடச்சுக்க சொல்லி. ஆனா அவன் உங்களோட சாரியோட முந்தானி எடுத்து துடைக்கிறான். நீங்க சிரிக்கிறீங்க. அவன் உங்கள பார்த்து கண்ணடிச்சுட்டு அங்கேருந்து போய் சோஃபால உட்காந்துட்டான். நீங்களும் ஜிமன் பக்கத்துல போய் உட்கார்றீங்க. அப்போ 2 பேர்கிட்டயும் எந்த ஒரு அ கான்வர்சேஷனுமே இல்ல. 2 பேருமே சைலண்டாவே இருக்கீங்க. அப்போ ஜிம் வந்தான் பேச ஸ்டார்ட் பண்றான். "என்னடி? ரொம்ப நேரமா ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? நானும் நீ ஏதாச்சும் பேசுவேன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். எதுவுமே பேச மாட்டேங்கிற? அப்படி என்ன யோசிக்கிற?" அப்படின்னு அவன் கேட்டதும், நீங்க "ம்ஹ்ம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜிம்மன். நீ பேசுவேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்." பார்த்தா அப்படி தெரியலையே! மேடம்க்கு என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு இருக்கு. ஆனா கேட்க முடியாம தயங்குறேன்னு புரியுது. என்கிட்ட கேட்க என்ன? எதுக்கு தயங்குற? நான் தானே! என்கிட்ட கேளு. அது அது வந்து என்னடி? அது ஒண்ணும் இல்ல. ம் சின்ன வயசுலேருந்து உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம். உனக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருப்ப. நான் உன்ன மாமான்னு கூப்பிட்டா கூட, "அப்படி கூப்பிடாத. எனக்கு பிடிக்காதுன்னு" சொல்வ. "நீ என்ன மாமான்னு கூப்பிடாத" அப்படின்னு சொன்னதுலேருந்து நானும் உன்ன மாமான்னே கூப்பிட மாட்டேன். எப்பலாம் நான் உன்கிட்ட பேச வரேனோ, அப்பலாம் என்ன இக்னோர் பண்ணிட்டு போவ. ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டு, டீஸ் பண்ணிக்கிட்டு, என்ன அடிச்சுக்கிட்டே தான் இருப்ப. அப்படி இருக்க நீ இப்ப எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? ம்? அப்ப ஜிம்மன் லைட்டா ஸ்மைல் பண்றான். எதுக்கு சிரிக்கிற? ம்? வீட்ல ஃபோர்ஸ் பண்ணாங்கன்றதுனால என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டியா? ஏய்! அப்படிலாம் இல்லடி. அப்புறம் இது சடன் சேஞ்சுக்கு சின்ன சின்ன அர்த்தம். வீட்ல நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிட்டு இருக்கும்போது, கண்டிப்பா நீ நோ தான் சொல்வ. என்ன உனக்கு பிடிக்கவே இல்லன்னு சொல்லுவ. நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு பிடிவாதமா இருப்பேன்னு தான் நான் நெனச்சேன். ஆனா உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு பதில் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நான் நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆப்போசிட்டா நீ ஓகேன்னு சொல்லியிருக்க. அப்போலருந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. உன்கிட்ட இத கேட்கணும்னு நான் நெனச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா, என்னோ ஒண்ணு என்ன கேட்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு. உனக்கு உண்மையாவே என்ன பிடிச்சிருக்கா? இல்ல வீட்ல சொல்றாங்கன்றதுக்காக என்ன பிடிக்கலனாலும் மத்தவங்களுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ம்? அடியே பைத்தியக்கார பொண்டாட்டி! எதுக்குடி இப்படி ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்க? ம்? உனக்கு ஓவர் திங்கிங் பண்றதே வேலையா போச்சு. நான் ஒரு உண்மைய சொல்லட்டுமா? நானே என் அம்மாகிட்ட உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்கலான்னு இருந்தேன். ஆனா சடனா என் அம்மாவே வந்து என்கிட்ட, "நீ பையன கல்யாணம் பண்ணிக்கிறியா? உனக்கு விருப்பமான்னு?" கேட்டாங்க. "ஹ! என்ன சொல்ற? நீ நீ கேட்கலான்னு இருந்தியா?" "ம். ஆமா. நானே கேட்கலான்னு இருந்தேன். என் அம்மாவே என்கிட்ட கேட்கும்போது, நான் எப்படி வேணான்னு சொல்வேன்? அதனால தான் சரின்னு சொல்லிட்டேன்." "ஆனா எப்படி? ஏன்? எதனால?" "ஏன்னா நான் உன்ன லவ் பண்றேன் வயன். அதனால தான்." "என்ன சொல்ற? உனக்கு தான் என்ன பிடிக்கவே பிடிக்காதே." "அப்படின்னு யார் சொன்னா? சின்ன வயசுலலாம் என்ன திட்டிக்கிட்டே இருப்ப. மாமான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவ." "ஆமாடி. அதை ஏன் அப்படி சொன்னேன்னு இப்போ நான் ரெக்ரெட் பண்ணுறேன். தெரியுமா? உன்னை இப்போ எத்தனை டைம் நான் மாமான்னு கூப்பிட சொல்லியிருக்கேன். ஆனா நீ, நான் உன்னை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்றதையே சொல்லி சொல்லி காமிச்சிட்ருக்கல்ல நீ.
சரி, ஃபர்ஸ்ட்டு அத விடு. அ இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன கேட்க போற? ம். என்ன லவ் பண்ணியா? எப்போத்துலருந்து? அதெல்லாம் அதெல்லாம் அப்போத்துலருந்து. எப்போ? அப்போன்னா எப்போ? ம். நீ பெரிய பொண்ணு ஆனதுலருந்து. ஆ? என்ன சொல்ற? ஆமாடி. சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு உன்ன பிடிக்கலன்றது உண்மதான். அம் எல்லாருக்கும் முன்னாடி என்ன மாமான்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல. எல்லாருமே உன்ன டீஸ் பண்ணுவாங்க. ஆ என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க. "அவள கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு கரெக்ட்டா இருப்பா." அப்படி இப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க. அவங்க மேல இருக்க கோவத்த நான் உன்கிட்ட வந்து காமிப்பேன். எப்ப பாரு நீயும் மாமா, மாமா, மாமான்னு என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்ப. அதுதான் எனக்கு கொஞ்சம் வெறுப்பு. அவங்கலாம் சொல்றது என்னைக்குமே நடக்காதுன்னு நான் அவ்ளோ உறுதியா இருந்தேன். ஆனா எப்படின்னே தெரியல. உன்ன முதல் முறையா நான் புடவைல பார்த்தேன். என்னால நம்பவே முடியல. என் வயனா இதுன்னு. நான் செம்ம ஷாக்கு. என்ன சுத்தி எல்லாமே ஸ்லோவா ஓடுற மாதிரி இருந்துச்சு தெரியுமா? அந்த பூமி அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி இருந்துச்சு. என் கண்ணுக்கு நீ தேவதையா தெரிஞ்ச. ஏன் எதனால எனக்கு எதுவுமே தெரியல. அன்னைக்கு நீ எனக்கு புதுசா தெரிஞ்ச. புது வயனா இருந்த. அப்பவே நான் உனக்கு ஃப்ளாட் ஆயிட்டேன். ஆனா உன்னை லவ் பண்றேன்னு புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ம். டைம் எடுத்துக்கிச்சா? எதுக்கு? ம். நீ பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் உனக்குள்ள நிறைய சேஞ்ச். நீ ரொம்ப அழகா மாறிட்ட. எப்பவும் இன்னோசன்ட் மாதிரி சுத்திட்டு இருக்க அந்த ஒரு இன்னோசன்ட் உன்கிட்ட இருந்து சுத்தமா மாறிடுச்சு. திரும்பி கூட பார்க்காத அந்த ஊரை மொத்த பேரையும் உன் பின்னாடி சுத்த வச்ச. உன் பின்னாடி சுத்துறாங்கன்னு தெரிஞ்சும் ஒருத்தரை கூட கண்டுக்காம நீ உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு இருப்ப. அதையும் மீறி உன்கிட்ட பேசுகிறவங்க கிட்ட நீ எப்படி மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணுமோ அவ்வளோ மெச்சூர்டாக அவ்வளோ ஆட்டிடியூடாக நீ ஹேண்டில் பண்ணும்போது எனக்கே உன்கிட்ட வந்து பேச பயமாக இருக்கும். நம்ம போயிட்டு லவ் பண்ணுறோன்னு சொன்னால் அவளும் மற்றவங்க கிட்ட பேசுகிற மாதிரி தான் நம்மக்கிட்டேயும் பேசிடுவாளோ அப்படின்னு உன்னை பார்த்து நான் பயப்பட ஆரம்பித்தேன். என்ன சொல்கிற? என்ன பார்த்தா? ஆமாடி. நீ அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுவ தெரியுமா? எல்லாரும் நீ பார்க்குற பார்வையில் பயந்து ஓடியே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பேசுவ. அதுக்கப்புறம் தான் உன்னோட இந்த ஆட்டிடியூட், நீ வேற அழகா வேற மாறிட்டியா? இதெல்லாம் பார்த்து நான் உனக்கு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிட்டேன். உன்னை லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீ போகிற எல்லா இடத்துக்குமே வருவேன். ஆனால் நீ தான் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அதையும் மீறி நான் உன்கிட்ட ஏதாவது பேச வந்தா முகத்தில் அடித்த மாதிரி ஏதாவது சொல்லி விட்டுருவியா? அதனால என்னோட லவ்வையும் உன்கிட்ட சொல்ல முடியாமல் அப்படியே தவிச்சிட்டு இருந்தேன். சரி, எப்படியாவது என் லவ்வை உனக்கு புரிய வச்சிடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள நம்ம வீட்லேயும் நம்மளோட மேரேஜ்க்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு கிளையில 2 மாங்காய். நான் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு. வீட்டில் சொன்னாங்கன்னு நான் மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு. எப்படி? அட பாவி! அப்போது நான் இந்த கல்யாணத்துக்கு வேணான்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்ப? என்ன பண்ணியிருப்பேன்? அதுக்கு தான் என் அம்மா இருக்காங்களே. என் அம்மாவை விட்டு உன் மனசை மாற்ற சொல்லியிருப்பேன். ஆனால் நீ சரியான ஆள் தான் தெரியுமா? சரி, இப்போ தான் தெரிஞ்சிச்சுல மேடம்க்கு நான் உன்னை ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன்னு. இப்போ என்ன சொல்ல போகிற? என்ன சொல்ல போகிறேன்? அப்போது மாமான்னு கூப்பிடலாம்ல? ம். நான்லாம் கூப்பிட மாட்டேன். எந்த காலத்தில் இருக்க மாமான்லாம் கூப்பிட? எனக்கு பிடிக்கலப்பா. என்னடி இப்படி சொல்கிற? சின்ன வயசுலலாம் நான் மாமா தானே கூப்பிட்டு இருந்தேன். அது அப்போது அறியாத வயசு, புரியாத வயசு. ஆனால் இப்போது எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ போயிட்டு யாராவது மாமான்னு சொல்லுவாங்களா என்ன? சீ, எனக்கு பிடிக்கலப்பா. என்னடி இப்படி சொல்கிற? ஒரு ஒரு மாமான்னு கூப்பிட என்னை ஏங்க வைக்க போறியாடி? ம். அது எனக்கு தோணும்போது நான் கூப்பிடுறேன். சரி, வீட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்துடுவாங்க. அதான் நீ வந்த வேலை முடிஞ்சிச்சுல, கிளம்பு. என்னடி அதுக்குள்ளே கிளம்ப சொல்கிற? நான் வந்த வேலை இன்னும் முடியல. இன்னும் இருக்கு. ம். இன்னும் இருக்கா? அப்படி என்ன வேலை இருக்கு? அதுவா? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் க்ளோஸாக உட்கார்றான். ஏய், திருட்டு பயலே, என்ன பண்ண பார்க்குற?
அது இல்ல வயன். நமக்கு தான் என்ன நமக்கு தான்? இல்லடி, நமக்கு தான் இப்போ கல்யாணம் ஆக போகுதுல்ல. ம். அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஏன் ஒரு ரிகர்சல் பார்க்கக்கூடாது? ஹ? ரிகர்சலா? என்ன ரிகர்சல்ஸு? அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் வெட்டிங் நைட்டுன்னு ஒன்று நடக்கும்ல, அதுதான். ம். என்னை டீஸ் பண்ணதெல்லாம் போதும். ஃபஸ்ட்டு கிளம்பு. ஆல்ரெடி வர டைம் ஆயிடுச்சு. ஏய், நான் உன்னை டீஸ்லாம் பண்ணல. சீரியஸாக தாண்டி கேட்குறேன். நம்ம ஏன் ஒரு ரிகர்சல் பார்க்கக்கூடாது? ம். சும்மா கடுப்பேத்தாம இங்கிருந்து போறியா? சும்மா எதில் விளையாடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? பைத்தியம் மாதிரி பேசாம இங்கிருந்து போ சுமன். என்னடி, நான் சீரியஸாக கேட்டுட்ருக்கேன், நான் விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். உண்மையாக தான் வயன் கேட்குறேன். நீ சீரியஸாக கேட்டாலும் விளையாட்டு கேட்டாலும் சரி, என்கிட்ட இருந்து வர ஒரே பதில் முடியாது சுமன். முடியவே முடியாது. நம்ம மேரேஜுக்கு முன்னாடி இதெல்லாம் சான்ஸே இல்லை. என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவும் பண்ணாத. என்ன வயன் எப்படி சொல்கிற? வேற வேற எப்படி சொல்லுவாங்க? சுமன், இது ஒன்றும் விளையாடுற விஷயம் இல்லை, சரியா? நீ வீட்டுக்கு கிளம்பு. வயன் கொஞ்சம் யோசிடி. யோசிக்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை சுமன். நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் நீ இப்படிலாம் கேட்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துருக்க மாட்டேன். என்னடி இப்படி பேசுகிற? வேற வேற எப்படி பேசுவாங்க? இன்னும் 1 மந்தில் நமக்கு மேரேஜ். அதுக்கப்புறம் எல்லாமே நடக்க தானே போகுது. அதுக்கு முன்னாடி என்ன? அதான் சொல்கிறேன்லடி ரிகர்சல்னு. ஒரு ஆணியை கழட்ட தேவையில்ல, இங்கிருந்து போ ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னை வெளியே தள்ளுறீங்க. ஏ சும்மா தாண்டி சொன்னேன். அவங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை, தப்பாயிடும். நீ போ. அவங்க வந்ததுக்கப்புறம் வேணா வா. இப்போ இங்கிருந்து போ. சரிடி, போகிறேன். என்னை துரத்தி அனுப்புறதுல இருடி இரு. கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட மாட்டாமல போயிடுவேன். அப்புறம் பார்த்துக்கிறேன். ம். அப்போது சின்ன வேலை பண்ணிக்கோ. இப்போ ஃபஸ்ட் இங்கிறத போச்சு பட் அப்படின்ட்டு அவனை வெளியே தள்ளிட்டு கதவை சாத்திட்டீங்க. ஜிம்மன் வெளியே நின்று சிரிச்சிட்ருக்கான். நீங்கள் டோருக்கு மேலே சாஞ்சிட்டு நீங்கள் ப்ளஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. பொறுக்கி எப்படியெல்லாம் கேட்குறான் பேர். ரிகர்சல் பார்க்கணுமாமே ரிகர்சல் அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட ரூம்குள்ளே போயிட்டீங்க. ஸோ இப்படியே தான் ஒரு ஃபியூ டேஸ் போகுது. இன்றைக்கி உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் மேரேஜுக்கான சாரியும் ஷூட்ஸும் எடுக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ஜிம்மனோட பைக்கில் போயிட்டுருக்கீங்க, மற்றவங்க எல்லாருமே காரில் வந்துட்டுருக்காங்க. ஃபைனலாக நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் சாரீ செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் நிறைய சாரீ எடுத்து போடுறீங்க. உங்களுக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. உங்களுக்கு எதுவுமே பிடிக்கவும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. சரி, ஜிம்மன் கிட்டேயாச்சும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் இருக்கானான்னு பார்க்குறீங்க. ஜிம்மன் எங்கேயுமே காணோம். சரி, அவன் எங்கே இருக்கான்றதுக்காக நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. அவன் இங்கே வெளியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்களும் உள்ளே வா அப்படின்னு சொன்னதும் அவனும் உள்ளே வரான். என்ன வயன், எதுக்கு கூப்பிட்ட? ஜிம்மன், எனக்கு எந்த ட்ரெஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே உங்கள் அம்மா உங்கள் தலையிலே அடிக்கிறாங்க. என்னம்மா? என்னடி, கட்டிக்க போகிறவனை ஜிம்மன் அப்படின்னு சொல்கிற? ஒழுங்கா மாமான்னு சொல்லு, இல்லை வாங்க பொங்கன்னு கூப்பிடு. ம். மாமாவா? அஃப்ரியா? அவனை தான். மா, அதெல்லாம் முடியாது, போமா. நீ சொல்லு. எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. எனக்கு எது நல்லா இருக்கும்னு நீயே பார்த்து சொல்கிறியா? அப்போது எல்லாருமே ஓஹோ, இதுக்கு தான் ஜிம்மன் எங்கன்னு எல்லாருக்கிட்டே கேட்டுட்டு இருந்தியோ? டீஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஜிம்மன் நீ வந்து எடு அப்படின்னு சொன்னதும் ஜிம்மனோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும்ன்றத மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஃபைனலாக ஒரு 2 சாரியை செலக்ட் பண்ணுறான். இது 2ம் உனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் வயன். இதில் நீ எது எடுத்தாலும் எனக்கு ஓகே தான். ஜிம்மன், நீயே சொல்ல. அதான் சொல்கிறேன்ல, இது 2த்தில் எது எடுத்தாலும் ஓகே தான். அப்போது ஜிம்மனோட அம்மா, அப்புறம் எதுக்கு ஏதாவது ஒன்று, 2மே எடுத்துக்கலாம். அதான் வயனுக்கு பிடிச்சிருக்கு, ஜிம்மனுக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே ஓகேன்னு படுது. ஸோ சாரீ எடுத்தாச்சு. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜிம்மனுக்கு ஷூட் செலக்ட் பண்ணணும். எல்லாருமே மற்றவங்களுக்கு சாரீ எடுக்கிறதுக்காக போயிட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு எடுத்து முடிச்சிச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜிம்மனுக்கு கூட அவனுக்கான ஷூட்ஸ் எடுக்கிறதுக்காக போயிருக்கீங்க. கூட ஜிம்மனோட அப்பா, உங்களோட அப்பா, நீங்கன்னு இருக்கீங்க. ஜிம்மன் ஒன்று ஒன்றா போட்டுட்டு அதாவது ட்ரையல் பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறான். இது ஓகேவா, இது ஓகேவான்னு. நீங்கள் நோ நோ நோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க.
அப்போது ஜிம்மனுக்கு கடுப்பாகி, எத்தனை ட்ரெஸ் தாண்டி மாத்துறது? என்னால முடியலடி. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஏதாவது ஒண்ணு பார்த்து கரெக்ட்டா சொல்லு. நான் என்ன பண்ணட்டும்? அ நான் தான் வேணும்னா பண்றேன். எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. உன்ன யார் அழகா பொறக்க சொன்னது? அதனால தான் இவ்ளோ பிரச்சனையும். அப்படின்னு ஜிம்மனுக்கு கேட்குற மாதிரி மட்டும் கிட்ட போய் சொல்றீங்க. ஜிம்மனுக்கு இப்போ கோவப்படுறதா, சிரிக்கிறதான்னு எதுவுமே தெரியல. சரிடி, இதுதான் கடைசி. ஏதாவது ஒண்ணு பார்த்து சொல்லுவா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஓகே. இது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு காட் கிட்ட வேண்டிக்கோ அப்படின்னு சொன்னதும், அவனும் வேறு வழி இல்ல. பண்ணி தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு போயிட்டான். ஸோ அவன் அதை போட்டுட்டு வெளியே வரான். பரவாயில்ல, இது ஜிம்மனுக்கு ஓகேவா தான் இருக்குது. அப்போது இது எப்படி இருக்குது? ம் மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓகேவா தான் இருக்குது. நீ வேணா இன்னும் 2 இல்லை இல்லை, இது ஓகேவா தானே இருக்குது. அப்போது இதுவே ஃபைனல் பண்ணிக்கலாம். அப்பா, மாமா, இது ஓகே தான், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் சிரிச்சுட்டே போகிறீங்க. ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது உங்களுக்கு மேரேஜ் டேவும் வந்துருச்சு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஜிம்மனோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே வந்திருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்களையும் ஜிம்மனையும் வச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டீங்க. இதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த போஸ் கொடு, அந்த போஸ் கொடு, இப்படி எடு, அப்படி எடுன்னு சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் உங்களை டீஸ் வேற பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு, போதும் போதும், இவ்வளோ ஃபோட்டோஸே போதும், என்னால் முடியல, மற்றதெல்லாம் நாளைக்கு எடுத்துக்கலாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு நீங்கள் கத்துனதும் எல்லாருமே ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிட்டாங்க. ஃபோட்டோகிராஃபரும் சிரிச்சுக்கிட்டே, அப்போ ஓகேம்மா, நம்ம மற்றதெல்லாம் நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஜிம்மன் உங்களை பார்க்குறான். என்னடி ஆச்சு? முடியல ஜிம்மன், டயர்டாக இருக்குது. எவ்வளோ நேரம் நம்ம அங்கே ஸ்டேஜில் நின்றுட்டுருந்தோம். இப்போ இங்கேயும் வந்து நிற்கிறோமா, அதான் நம்ம நாளைக்கு எடுத்துக்கலாம், கோச்சுக்காத என்ன? ஏய், நீ அப்போவே சொல்லியிருந்தீன்னா நம்ம இந்த ஃபோட்டோவில் எடுத்துருக்கவே வேணாமேடி, நாளைக்கு எடுத்துருக்கலாம்ல. பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு மெமரி தானே. இருந்தாலும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு ஜிம்மன், அதனால தான். பரவாயில்லடி, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, நம்ம மார்னிங் பார்க்கலாம். ம் ஜிம்மன், ம் ஒரு 10 மணிக்கு டெரஸ்க்கு வரியா? ஆ எதுக்குடி? உன்கிட்ட ஒன்று பேசணும், அதுக்கு தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் போயிட்டான். நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து உங்களை டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வெட்டிங் நைட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் ஏய், கொஞ்சம் நேரம் வாயை மூடுங்கடி, ஏன்டி அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பேச வேறு டாப்பிக்கே இல்லையா? இதுக்கு தான் கல்யாணம் ஆனவங்கள ஃப்ரெண்டாக வச்சுக்க கூடாதுன்னு சொல்கிறது. என்னடி, அதை பற்றி பேசினாவே இப்படி ரியாக்ட் பண்ணுறா? ஆ நாளைக்கு உங்களுக்கு இந்த நேரத்துக்கெல்லாம் எல்லாமே முடிஞ்சிட்ருக்கோம், தெரியும்ல. வாயை மூடுங்கடி. எனக்கே அதை நினச்சா கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. திரும்ப திரும்ப அதை பற்றி பேசி என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க, நாளைக்கு சீக்கிரம் எழுந்துக்கணும்ல, போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் துரத்தி அனுப்புகிறீங்க. அவங்களும் உங்கள் கூட தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ரூமில் தான் தூங்குறாங்க. நீங்களும் தூக்கம் வராமல் ரொம்ப நேரமாக முழிச்சிட்ருக்கீங்க. இப்போ 10 மணி ஆகும், ஜிம்மன் கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நான் டெரஸில் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு டெரஸ்க்கு போகிறீங்க. ஜிம்மன் அங்கே தான் இருக்கான். நீங்களும் அவன் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. என்ன வயன், ஏதோ பேசணுன்னு வர சொன்னேன்? அது ஒன்றும் இல்லை, சும்மா உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான். கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருந்தாங்களா, என்னால் உங்ககிட்ட ஓப்பனாக எதுவுமே பேசவும் முடியல, அதனால தான். ஓ சரிடி. ஆமாம், இப்போ எப்படி இருக்குது? ஓகேவா? இப்போது டயர்டாக ஏதாவது இருக்கா என்ன? அதில் எதுவும் இல்லை ஜிம்மன், இப்போ நான் ஓகே தான். சரிடி. ஜிம்மன், நீங்கள் ஜிம்மனோட ஆர்ம்ஸை ஹோல்ட் பண்ணி அவன் ஷோல்டர்லேயே சாயிறீங்க. ஜிம்மன் ஒரு ஸ்மைலோட உங்களோட ஹெட்டை டேப் பண்ணி கொடுக்குறான். என்னாச்சு வயன்? ஐ லவ் யூ ஜிம்மன். ஜிம்மனுக்கு இது கேட்டதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட கேட்குறான். என்னடி சொன்ன? எனக்கு சரியாக கேட்கல. அப்போ நீங்கள் ஹெட்டப் பண்ணி ஜிம்மனை பார்க்குறீங்க, அவனும் உங்களை பார்க்குறான். 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் ஆகுது. சொல்றி, என்ன சொன்ன? ஐ ஐ லவ் யூ மாமா
அவ்வளோதான். நீங்க ஐ லவ் யூன்னு தான் சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தான். ஆனா நீங்க மாமான்னு வேற சொல்லிட்டீங்களா? சாருக்கு குஷி தாங்கல. அவன் கத்துறான். நீங்க அவனோட வாய பொத்திட்டு, "எதுக்கு கத்துற?" "இல்லடி, ஐ லவ் யூன்னு மட்டும் தான் சொல்லுவேன்னு நெனச்சேன். ஆனா மாமான்னு வேற சொல்லிட்டியா?" அதான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்ல கத்திட்டேன். போதும் போதும். இந்த டைம்ல கத்துனேனா எல்லாருமே பார்ப்பாங்க. சரிடி. அம் வயன் திரும்ப சொல்றியா? "ம். அது அதான் சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சிம்ரனோட ஷோல்டர்லேயே சாய்றீங்க. இப்படியே கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் சிம்ரன் கிட்ட தாலிய குடுத்து கட்ட சொல்றாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. சிம்ரனும் 3 முடிச்சு அவனே போட்டு விடுறான். வேற யாருமே போடக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டான். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 3 முடிச்சு போட்டுட்டு உங்களோட லிப்ஸ்லயே கிஸ் பண்றான். எல்லாருக்கும் முன்னாடி கிஸ் பண்ண உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்களோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணட்டுமான்னு தான் கேட்டிருப்பான். நீங்க ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா அவன் லிப்ஸ்ல கிஸ் பண்ணது உங்களுக்கே அன்எக்ஸ்பெக்டட். எல்லாருமே "ஜமான் வீட்ல போய் பார்த்துக்கோ அதெல்லாம்" அப்படின்னு சொல்லி டீஸ் பண்றாங்க. சிம்ரனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐய்யய்யோ! அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படியே தான் அந்த ஹாப்பினஸோட எல்லாருமே வீட்டுக்கு போறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. வீட்ல அங்க என்னெல்லாம் ரிச்சுவல்ஸ் இருக்கோ, அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே செம்ம டயர்டு. நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட தான் உட்காந்துட்ருக்கீங்க. அகெயின் அவங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே உங்கள ரெடி பண்ணிட்டுருக்காங்க. நீங்களும் எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மன் அவனோட ரூம்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க உள்ள போனதும் அவன் ஸ்பீடா வந்து டோர லாக் பண்ணிட்டு உங்கள டைட் ஹேக் பண்ணிக்கிறான். "ஏன்டி இவ்ளோ நேரம்? இவ்ளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா?" "ஏன்? இவ்ளோ நாள் வெயிட் பண்ணிட்டா? இது கொஞ்ச நேரம் உன்னால வெயிட் பண்ண முடியாதா?" "முடியலையே! அவ்ளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன்டி. இது கொஞ்ச நேரம் என்னால வெயிட் பண்ணவே முடியலடி. நீ எப்போ வருவ? எப்போ வருவன்னு நான் டோரையே பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்கேன் தெரியுமா?" "அதான் வந்துட்டேன்ல. இந்தா" அப்படின்னு அவனுக்கு முன்னாடி கிளாஸ நீட்டுறீங்க. "என்னடி இது?" "ஏன்? சாருக்கு தெரியாதா? பால் தான்." "ஓ! ஆமால்ல. குடு குடு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சோண்டு குடிச்சிட்டு உங்ககிட்ட குடுக்குறான். நீங்களும் குடிக்கிறீங்க. "ஆ வயன் அ ரிச்சுவல்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது தானே?" "ம். இதுக்கப்புறம் என்ன ரிச்சுவல்ஸ் இருக்கு?" "அதெல்லாம் எதுவும் இல்ல. எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு." "அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா?" நீங்க ஜிம்முன ஒரு மாதிரி பார்க்குறீங்க. "எதுக்குடி இப்ப என்ன அப்படி பார்க்குற?" "ஆ?" "ஒண்ணும் இல்ல சுமன். சும்மா தான் பார்த்தேன்." "புரியுதுடி. நீ எதுக்குக்கா அப்படி பார்க்குறேன்னு." "ஆமாடி. எனக்கு அவசரம் தான். என்ன புரிஞ்சுக்கோடி. என்னால கண்ட்ரோலா இருக்க முடியல. புரிஞ்சுக்கோ. உன் கழுத்துல தாலி கட்டுனதுலேருந்து எப்படா நைட் ஆகும்? உன்னை எப்படா பார்ப்பேன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டி." "சரி. அதான் நான் வந்துட்டேன்ல. ம். அப்படி என்னது அவசரம் உனக்கு?" "தெரியல சுமன். எனக்கு அவசரம் தான்டி. அவசரம் தான். வா" அப்படின்னு உங்கள பெட் கிட்ட கொண்டு போறான். நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க. "அயன் அ என்னடா இவன் இப்படி அவசரப்படுறான்னு நெனைக்காதடி. சரியா?" "இல்ல, இல்ல. நான் நெனைக்கல. எனக்கு உன்னோட அவசரம் புரியுது. நீ உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு." அப்படின்னு சொன்னதும், "ஆர் யூ ஷூர் வயன்? நான் கன்டின்யூ பண்ணட்டுமா?" ம். ஸோ ஜிம்முனும் உங்கள பெட்ல கம்ஃபர்டபுளா படுக்க வச்சுட்டு உங்க மேல ஹோவர் ஆகுறான். ஸோ ஃபர்தரா அவன் என்னலாம் பண்ணணுமோ, அது எல்லாமே பண்றான். அப்போ நீங்க ஜிம்ம ஸ்டாப் பண்றீங்க. "என்னடி? அம் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். அதுக்கு பதில் சொல்றியா?" "இப்ப என்னடி கேட்கணும்?" "எனக்கு ரொம்ப நாளா இந்த டவுட் இருக்கு ஜிம்மன். இத நீ எனக்கு கிளியர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேலைய ஸ்டார்ட் பண்ணலாம்." அப்படின்னு நீங்க சொன்னதும், ஜிம்மன் "என்ன கேட்கணுமோ கேளு" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலைய பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ நீங்க "இல்ல, அம் இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தானே?" அப்படின்னதும், அவன் ஹெட் அப் பண்ணி உங்கள பார்க்குறான். "என்னடி கேள்வி இது?" அப்படின்ற மாதிரி. "சொல்லு ஜிம்மன்." "ஆமாடி, என்னோட ஃபர்ஸ்ட் டைம் தான்." "அப்புறம் உனக்கு எப்படி தெரியும்?" "என்ன தெரியும்?" "என்ன பண்ணணும்னு?" "ஏய் என்னடி கேள்வி? இது எல்லாருக்குமே தெரியும் தானே?" "அதான் எப்படி? உன்கிட்டயும் என் வீட்ல சொன்ன மாதிரி ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாங்களா என்ன?" "ம். உங்க வீட்ல உன்கிட்ட என்ன சொன்னாங்க?" "இல்ல, அம் ஜிம்மன் என்ன பண்ணாலும் அவனுக்கு நோ சொல்லாத. அவன் என்ன பண்றானோ பண்ணட்டும். நீ சைலண்டா இருக்கணும். புரியுதா?" அப்படின்னு சொன்னாங்க. "இத நீங்க ஜிம்மன் கிட்ட சொன்னீங்களா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இதெல்லாமா அவன்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க? எல்லாம் அவனுக்கே தெரியும். போடி!" அப்படின்னு என்ன தொரத்தி அனுப்பிச்சுட்டாங்க ஜிம்மன். அதனால தான் கேட்குறேன். உனக்கு எப்படி தெரியும்? உனக்கும் என்கிட்ட சொன்ன மாதிரி
உன் வீட்டில் இப்படிலாம் தான் பண்ணணும்னு அ, சொல்லி அமிச்சாங்களா என்ன? ஒயன், இதெல்லாம் முடி சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்களுக்கே தெரியும். அதுதான் எப்படி? எனக்கு புரியவே மாட்டேங்குது. அம், நானும் உனக்கு ஃபர்ஸ்ட்டு தான். நீயும் எனக்கு ஃபர்ஸ்ட்டு தான். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அவங்க ஃபர்ஸ்ட்டு தான். அப்படி இருக்கும்போது பசங்களுக்கு மட்டும் எப்படி எல்லாமே தெரியுது? நீ நீ எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் பண்ணியா என்ன? அப்போ ஜிமன், ஏய் என்னடி இப்படிலாம் கேட்குற? அப்படிலாம் கிடையாது ஒய்யன். அப்புறம் அப்புறம் எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும்டி. அதான் எப்படின்னு சொல்லு ஜிம்மன். எனக்கு தெரிஞ்சுக்காம மண்டை வெடிச்சிரும் போல. ஏன்னா பிட்டு படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். போதுமா? ஆ, என்ன என்ன சொன்ன? அதான் கேட்டுச்சுல. அப்புறம் என்னடி? இவ வேற எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானே முழிச்சிட்ருக்கேன். இவ வேற கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கா. சிலண்ட படுடி அப்படின்னு கடுப்பாக சொல்லிட்டு அவன் அவனோட வேலையை பண்ணுறான். ஆ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? என்ன ஜிம்முன்னு சொல்கிற? ஆமாடி, நீ கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இரு. நானே நானே யோசிச்சுட்ருக்கேன் என்ன பண்ணணும்னு. நீ வேற அப்படின்னு சொன்னதும் நீங்கள் எழுந்து உட்காறீங்க. ஜிமன், சீரியஸாக சொல்கிற? உனக்கு தெரியலையா? ஆமாடி, தெரியல தான். அதுக்கு தான் அன்றைக்கி ரிகர்சல் பார்க்கலான்னு சொன்னேன். ஆனால் நீ தான் கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவுமே கிடையாதுன்னு சொன்னேன். இப்போ பாரு, எதுவுமே தெரியாமல் நான் முழிச்சிக்கிட்டு இருக்கேன். ஜிமன், ஜிமன், உண்மையாகவே உண்மையாகவே உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? ஆமாடி, நான் என்ன பொய்யா சொல்லிகிட்ருக்கேன்? நீ கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏதோ ட்ரை பண்ணுறான். அப்போ நீங்கள் ஜிமன், வெளியே போயிட்டு யார்கிட்டயும் உனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிடாத ப்ளீஸ். ஏய் என்னடி டீஸ் பண்ணுறியா? எனக்கு எல்லாமே தெரியும். சும்மா நான் விளையாட்டுக்கு சொன்னேன். சீரியஸ் எடுத்துட்டு இதே சொல்லி காமிச்சிட்ருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும்டி. நீ சிலண்டா படு. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டினியூ பண்ணுறான். நீங்கள் அவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்த நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் அவன் புஷ் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு பெயினாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் தட் ஃபர்தராக உங்கள் 2 பேருக்குள்ளே எல்லாமே நடக்குது. ஒரு ஃபியூ ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம் ஜிமன் டயர்டாக உங்கள் பக்கத்தில் படுக்கிறான். நீங்கள் ஜிமனோட செஸ்ட்டில் படுத்துருக்கீங்க. ஜிமன் உங்களை டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கான். மாமா, என்னடி தூக்கம் வருதா? ம், என்ன? ஒன்றும் இல்லை. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனோட செஸ்ட்டில் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜிமன் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் 2 பேருமே நிம்மதியாக தூங்குறீங்க. ஓகே மிஸ், இந்த ஹாப்பினஸோட இந்த ஒன் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் உங்கள் எல்லாரையுமே இன்னொரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லவ் யூ ஆல். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. பாய்.